ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அடிக்கிற வெயிலுக்கு நல்ல டேஸ்டியாக நல்ல டெம்ப்டிங் ஆகிற மாதிரி 2 சம்மர் ட்ரிங்க் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பனானா மில்க் ஷேக்கும், அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் தான் பண்ண போகிறேன். இதில் என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் கேட்கலாம். ஆனால் எப்பவும் செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 சம்மர் ட்ரிங்க் எப்படின்னு பண்ணுறது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற சம்மர் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா பனானாவும் டேட்ஸ் போட்டு ஒரு மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன். இதில் என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் கேட்கலாம். நம்ம எப்பொழுதுமே ஒரே பொருள் தான் போடுவோம். ஆனால் கொஞ்சம் நம்ம செய்கிற மெத்தட் மட்டும் மாற்றி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக க்ரீமியாக நம்மளுக்கு இந்த மில்க் ஷேக் கிடைக்கும். ஒரு ஆள் குடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி நான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஒரு வாழைப்பழம், 4 பேரிச்சப்பழம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை, 1 டம்ளர் அளவு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்க பால், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பேரிச்சப்பழமும் வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரையெல்லாம் நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/4 டம்ளர் அளவு பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. முழுமையாக சேர்த்துடாதீங்க. ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம முழுமையாக சேர்த்திங்கன்னா சரியாக அரைப்பட்டு வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி 1/4 டம்ளர் அளவு சேர்த்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மீதமான பாலுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதில் ஒரே ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் சேர்த்து அடித்து எடுத்து பாருங்களேன். செம்ம டேஸ்டியான ஒரு சம்மர் ட்ரிங்க் கிடைக்கும். நல்லா டெம்ப்டிங்காக இருக்கும். எப்படி நீ செய்கிற மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சிங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் குடிக்கிறதுக்குமே. அவ்வளோதான், நம்மளோட பனானா டேட்ஸ் மில்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மில்க் ஷேக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அடுத்து நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் தான் செய்ய போகிறோம். இந்த ரோஸ் மில்கில் என்ன டிஃப்ரெண்ட் கேட்கலாம். சேம் அதே பொருள் தான், ஆனால் இதுலேயுமே செய்யக்கூடிய முறை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்பவுமே நார்மலாக எப்படி செய்வோம், ரோஸ் மில்க்கு பால் காய்ச்சி அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து ரோஸ் மில்க் எசன்ஸு சேர்ப்பாங்க. ஸோ அப்படி சேர்க்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் 1 கிளாஸ் அளவு பால் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஐஸ் கட்டி பிடிச்சிருக்கணும். ஸோ அதை மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை பல்ஸ் மோடில் வச்சு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்கிறனால பார்த்திங்கன்னா நம்மளோட பால் நல்ல க்ரீமியாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் பாருங்கள். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ரோஸ் மில்க் சேர்த்துக்கலாம். ஸோ எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஐஸ் க்யூப்ஸுமே தேவைப்படாது. நார்மலாக நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரீசரில் வச்சிங்கனாவே எடுத்து குடிக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் அடித்து குடிக்கலாம். இப்போ பாருங்கள், அடித்து எடுத்து வந்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நான் சப்ஜா சீட்ஸ் விடையும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாதாம் பிசினி தான் சேர்க்க போகிறேன். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சேர்க்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சமாக உடல் குளிர்ச்சி தரும். ஸோ இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் நான் அடித்து எடுத்து ரோஸ் மில்க் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியாக டெம்ப்டிங் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு ரோஸ் மில்க் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீடுங்கள்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச இந்த 2 ட்ரிக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.